பொட் ட்ரேடிங் ஸ்கேம் ஆகுமாகாதா? ரியல் ஏபிஐ மூலம் கனெக்ட் பண்ணி நீங்கள் பொட் ட்ரேடிங் பண்ணக்குள்ள உங்களோட ஃபண்ட் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்கும். உங்களோட எக்ஸ்சேஞ்ச் ஸ்கேம் ஆகாத வரைக்கும் பொட் நீங்கள் ஸ்கேம் ஆகி போகிறதையோ பொட் இல்லாமல் போகிறதையோ பொட் என்ன பிரச்சனை ஆகிறதையோ நீங்கள் பற்றி பயப்பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் பொட் ட்ரேடிங்கிற பேரில் பிரமிட் ஸ்கீம்களுக்குள்ளே போய் மாட்டினீங்கன்னு சொன்னால் உங்களோட பணம் எல்லாத்தையும் லாஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன பொட் ட்ரேடிங்கும் பிரமிட் ஸ்கீமுக்கும் வித்தியாசம் என்னன்னா, பொட் ட்ரேடிங்னு சொன்னால் பொட்டுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று. அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தோ அப்படி ஒரு ஒன் டைம் பேமெண்ட் கொடுத்தோ அப்படி ஃப்ரீயாக தருவாங்க. ஆனால் எடுக்கிற ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஷேர் கொடுக்குற மாதிரியோ எதுனான ஒரு கன்செப்டில் நீங்கள் ஒரு பொட் ஒன்றை வாங்கி எடுப்பீங்க. ஓகே, வாங்கி எடுத்தது பிறகு அந்த பொட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொட்டுக்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்க மாட்டீங்க. அதாவது பொட்டுக்கு சில நேரம் கேஸ் ஃபீஸ் கொடுப்பீங்க, அப்படி பொட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுப்பீங்க. ஆனால் ட்ரேட் பண்ணுறவங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் எங்கே இருக்குன்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்கும். உங்களோட எக்ஸ்சேஞ்சில் உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் வச்சு உங்களோட எக்ஸ்சேஞ்சில் இருந்து ஏபிஐ எடுத்து, அதாவது ஏபிஐன்னு சொன்னால் இந்த பொட்டுக்கு எக்ஸஸ் கொடுக்குறது. ஸோ அந்த எக்ஸஸ் கொடுக்கக்குள்ளே நீங்கள் சொல்லி எடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரேட் மட்டும்தான் பண்ணணும். பொட்டால் விட்ரோ பண்ண ஏலான்னு சொல்லி ட்ரேடிங் எக்ஸஸ் மட்டும் கொடுத்து நீங்கள் அந்த ஏபிஐ எடுத்து நீங்கள் பொட்டுகிட்ட கொடுப்பீங்கன்னா உங்களோட அந்த ஏபிஐ மூலமாக போய் வாங்கி விற்று ட்ரேட் பண்ணும். ஓகே, நாளைக்கு அந்த கம்பெனி பொட்டுங்கிறது என்ன ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பிஸ்னஸ் விட்டு போகிறாங்க, அப்படி இல்லாட்டி இதுக்கு மேலே நாங்கள் பிஸ்னஸ் இல்லாமல் ஆகுது, இல்லாட்டி அந்த பொட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னு சொல்லி என்ன நடந்தாலும் உங்களோட ஃபண்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களோட ஃபண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்குது. நாளைக்கு அந்த பொட் இல்லாமல் போனால் அந்த பொட்டை ஏபிஐ டிலீட் பண்ணி போட்டு வேறு நல்ல பொட்டை ஒன்று கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் பொட். ஆனால் பொட்டுங்கிற கன்செப்டில் பிரமிட் ஸ்கீமில் நடக்கும். பிரமிட் ஸ்கீமில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பொட் ட்ரேடிங் பண்ணுற, ஆனால் நாங்கள் ஏபிஐ மூலம் கனெக்ட் பண்ண மாட்டோம், சாஃப்ட்வேர் இல்லை, நீங்கள் எங்கள்கிட்ட பணத்தை தாங்க, நாங்கள் அந்த பணத்தை எங்கள்கிட்ட இருக்க ஒரு விசேஷமான பொட்டோன்னா அந்த விசேஷமான பொட்டை வச்சு நாங்கள் ப்ராஃபிட் எடுத்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீதம் படி இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு 5 வீதம் படி தாரம் சொல்லி உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி எடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரமிட் ஸ்கீம். ஸோ இவனை என்ன செய்வானா, பணத்தை வாங்கி எடுத்து அந்த புதாக்கள பணத்தை எடுத்து பழையாக்களுக்கு கொடுத்து அந்த பிரமிட் ரோலிங் ஒன்று பண்ணிட்டு போனால் கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, நீங்கள் ஆக்களை சேர்த்துட்டா உங்களுக்கு 10 வீதம் அவங்க போடுற காசுல தருவான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஆள் 1 லட்சம் போட வச்சா நம்மளுக்கு 10,000 இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அநேகமான ஆக்கள் சேர்ப்பாங்க. ஸோ என்ன செய்வாங்க, ஆக்கள் சேர்க்குற ஆக்களோட பணத்திலேருந்து ஆக்களை கொடுத்து இது செய்வாங்க. ஃபேமஸான நிறைய பிரமிட் ஸ்கீம், ROI ஸ்கீம் எல்லாம் பார்த்தாச்சு. நானும் மன்னரம் இதெல்லாம் ROI ஸ்கீம் பிரமிட் ஸ்கீம் சரியாமல் நானும் செஞ்சு தான் இருக்கேன். ஸோ அதுக்கு பிறகு அதெல்லாம் பிரமிட் ஸ்கீம் எல்லாம் பிள்ளையான விஷயம் தெரிஞ்சோன்னா அதுக்கு நிறைய அவேர்னஸ் வீடியோலாம் நான் யூடியூப் சேனல் நிறைய போட்டிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங் பொட்டுன்ற கன்செப்டில் ரன் ஆகிற பிரமிட் ஸ்கீம்களும் இருக்குது. அதை மாதிரி வேறு கன்செப்டில் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணுறோம், அப்படி இல்லாட்டி நாங்கள் வேறு மைனிங் பண்ணுறோம், க்ளவுட் மைனிங் பண்ணுறோம், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா கன்செப்ட்டுமே புதாக்கள்கிட்ட காசு எடுத்து பழையாக்களுக்கு கொடுத்து ரோலிங் பண்ணுறது. ஆனால் அதுக்கு என்னடா செய்றீங்க எங்கள்கிட்ட பணத்தைன்னு கேட்டால் அதுக்கு அவனை சொல்கிற காரணம் தான் இந்த ட்ரேடிங் போட், நாங்கள் மைனிங் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கதை சொல்லுவானோ ஒவ்வொரு பீரியட். இப்போ கிட்டத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இந்தியாவில் கடும் வைரலாக போனது MyV3 ஆட்ஸ்ன்னு சொல்லி. அதுக்கு இப்போ பேமெண்ட் எல்லாம் டிலே ஆகும்னு சொல்லி நேற்று முந்தினாத்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். கீழே எல்லோரும் வந்து சண்டை ஒடிச்சிட்டு இருந்தாங்க. பேமெண்ட் டிலே. நான் அப்பயே சொன்னேன், அதாவது அது பயங்கரமாக அந்த ஹைப்பாக போகலே சொன்னேன், இது கலாப்ஸ் ஆகிற டைம் வந்துட்டு இதில் யாருமே ஜாயின் பண்ண வேணான்னு சொல்லி நான் HBU டெலிகிராம் சேனல்லையும் இது அவேர்னஸ் இதெல்லாம் போட்டேன் நான். ஓகே, ஸோ ஆல்ரெடி கலாப்ஸ் ஆக போகுது. யார் நான் அநேகமாக இந்தியாவில் தான் அந்த ஸ்கீம் பயங்கரமாக போனேன். இந்தியாவில் இருக்கிறாங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்க. நீங்கள் ஃபாரினில் இருப்பீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ண சான்ஸ் இல்லை. மேபி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாக்கல நான் இன்வெஸ்ட் பண்ணேன் இல்லையான்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரமிட் ஸ்கீம்களுக்குரிய, அதாவது பொன்சி ஸ்கீம்களுக்குரிய உதாரணம். அப்படியான ஸ்கீம்களில் போய் மாட்டிடாதீங்க. ஸோ அநேகமான கிரிப்டோ கரன்சி ஸ்கீம், கிரிப்டோங்கிற பேரில் நிறைய இந்த மைனிங் பண்ணுறோம், ட்ரேடிங் பண்ணுறோம்னு சொல்லி தான் அநேகமான அந்த ஸ்கீம்கள் வார. அந்த மாதிரி ஸ்கீம்களில் தான் அநேகமானங்கள் கிரிப்டோவைக்குள்ளே வார. அவ்வந்தோட அப்புறம் கிரிப்டோ வருது தர்ற என்ன பணத்தை நான் கிரிப்டோவில் லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. எப்படி லாஸ் பண்ணிங்கன்னா, ஏபிசிங்கிற கம்பெனியில் போட்டேன் நான் ஒன்று ஓடிட்டான்னு சொல்லுவான். நீங்கள் செஞ்சது கிரிப்டோவில், நீங்கள் செஞ்சது பிரமிட் ஸ்கீம். பிரமிட் கேம் செஞ்சால் அப்படி தான் ஏமாறுவீங்க சொல்லி அதை முறை வழங்கப்படுத்துகிறேன். ஆனால் வந்து சொல்கிறேன் என்ன கிரிப்டோவில் ஏமாந்துட்டேன்னு சொல்கிறேன். ஸோ அதனால தான் பிரமிட் ஸ்கீமுக்கும் பொட் ட்ரேடிங்குக்கும் வித்தியாசத்தை வழங்க. நீங்கள் சரியான பொட்டை நீங்கள் வாங்கி அதை ஏபிஐ மூலம் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் நாளைக்கு அந்த பொட்டுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் கனெக்ட் பண்ண எல்லா பொட்டுமே ஃபுல்லாக இருக்கும், இத்தனை வருஷத்துக்கு இருக்கும், சரியாக போகும்னு சொல்லி எந்த கேரண்டியும் இல்லை. எல்லாமே தனித்தனி கம்பெனி தான். ஆனால் நாளைக்கு அந்த பொட் ஏபிஐ மூலம் கனெக்ட் பண்ணுற பொட்டு இல்லாமல் போனாலும் உங்களோட ஃபண்டுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல, உங்களோட எக்ஸ்சேஞ்ச் சரியாக இருக்கிற வரைக்கும். ஆனால் உங்களோட எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் போனீங்கன்னா உங்களோட ஃபண்டுகள் லொஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் எப்பயுமே ஒரு பொட்டையோ ஒரு எக்ஸ்சேஞ்சோ நம்பி ட்ரேடுகள் பண்ண வேணாம் தான் நான் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன். மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சில் மல்டிபிள் பொட்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு பொட்
நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாட்டி மற்ற பொட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்தது ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் மற்ற எக்ஸ்சேஞ்சில் உங்களோட ஃபண்டு டைவர்சிஃபை ஆகிருக்கிறதால ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் உங்களோட ஃபண்டில் ஒரு எக்ஸ்சேஞ்சையும் ஒரு பொட்டையும் நம்பி வச்சுருக்கீங்களா, இல்லாட்டி மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சில் மல்டிபிள் பொட்ஸ் கனெக்ட் பண்ணிடுறீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இன்னும் பொட் ட்ரேடிங், இந்த ட்ரேடிங், அடுத்தது கிரிப்டோ கரன்சி லேர்னிங், அப்படி இல்லாட்டி ஏர்ட்ராப் சம்மந்தமான மேலேஜ் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனலில் லிங்க் பண்ணணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.